கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து விதைகளை நெருக்கி போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே அவர் அநேக உவமைகளை ஜனங்களுக்கு போதித்து வந்தார். அவைகளில் மிகவும் முக்கியமான உவமை என்பது விதை விதைக்கிற உண்மையை குறித்து ஜனங்களுக்கு போதித்தார் என்று சொல்லி நாம் அறிவோம். கடந்த 2 நாட்களாக இந்த உவமையிலிருந்து பார்த்தோம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உவமையானது இங்கே சொல்லப்பட்டுள்ளதான இந்த நிலங்கள் ஜனங்களுடைய 4 விதமான இருதயத்தை அங்கு குறிப்பிடுகிறது. இதில் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி வேத வசனத்தோடு கூட ஒத்து ஆராய்ந்து சரி செய்ய வேண்டியவைகளை நாம் சரி செய்து கர்த்தருக்கு பிரியமாக வாழும்படியாக நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நாட்களில் வாஞ்சிக்கிறார். இங்கே சொல்லப்பட்டுள்ளதான இந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டதான இந்த விதையானது வசனத்தை கேட்கிறவர்களாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறபடியினால் பலனற்று போகிறார்கள். வளமான நிலங்கள் தான், ஆனால் மார்த்தாலை போல அநேக உலக காரியங்கள் மேல் கவலை கொண்டு எப்பொழுதும் உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திர குறித்து சிந்திக்கிறவர்களாக காணப்படுவதனால் பலன் கொடுக்காமல் காணப்படுகிறார்கள். அதுபோல உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் மேல் கவலையும் மிகவும் சீக்கிரமாக பணக்காரனாக விட வேண்டும் என்ற ஆசையும் கொண்டிருப்பதனாலே கர்த்தருக்கென்று கனி கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் மேலாயிருக்கிறது. சிலர் அதை எச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை ஒருவரை குத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் பரிசுத்த வேதாகமம் நம்மை எச்சரிக்கிறது. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு நித்திய ஜீவனை ஒரு நாளும் கொடுப்பதில்லை. ஆகையால் நம்முடைய இருதயங்களை உலகத்துக்குரிய காரியங்களால் நாம் ஒரு நாளும் பாரமாக்கி விடக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிறதான பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனமானது நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நாம் கேட்கிறோம், ஆண்டவரே, என்னுடைய இருதயமாக நிலம் ஒரு நல்ல நிலமாக காணப்பட வேண்டும். என்னுடைய இருதயத்திலே உம்முடைய வார்த்தை என்கிற அந்த விதையான விதைக்கப்படுகிறதான பொழுது அதை நான் ஏற்றுக்கொண்டது பலன் கொடுக்கத்தக்கதாக தகப்பனே கிருபை செய்யும் என்று சொல்லி தெய்வ சமூகத்துல நாம் அர்ப்பணிக்கலாம். உலக காரியங்களோ அல்லது உலகத்திற்கான பலவிதமான சம்பவங்களோ நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வந்தோம் என்றால் ஒரு நாள் நாம் கனிகள் கொடுக்க முடியாது, பலன் கொடுக்க முடியாது. நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் முதறி தள்ளிவிட்டு திருப்பாதத்தில் நாம் அர்ப்பணித்து ஒரு வார்த்தைக்கு நேராக நாம் அந்த வார்த்தையை கேட்கும்படியாக தாகத்தோடு கூட நாம் அமர்ந்திருக்கிற பொழுது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கும். அப்படி செய்வோமாக. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதமான கிருபைகளும் தந்து நமக்கு வழி நடத்துவா. செபிக்கலாமா? பரிசுத்தமும் இருக்கும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டதான விதையானது அது வளர்ந்தது, ஆனால் விதைகள் அந்த முள்ளானது நெருக்கி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில முட்களாக காணப்படுகிற எல்லா சம்பவங்களையும் தேவன் உடைத்தெறிவீராக. முட்கள் வளராதவர ஆண்டவரேன், நாங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷம் பாதுகாத்துக் கொண்டு
உமக்கு பிரியமாக வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவருக்கும் அப்பாய் வேண்டிய எல்லா விதமான ஆலோசனைகளையும் ஒத்தாசைகளையும் கர்த்தர் கொடுத்து நீங்க வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதமே வெளிச்சம் அப்பா, இப்படிப்பட்ட அந்த வெளிச்சத்துல ஒவ்வொரு நாட்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை. உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள்.